யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். இங்கு நம்ம பார்க்கிறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு பிசாசை எதிர்த்து நிற்க நாம் தகுதியுள்ளவர்களாய் மாற வேண்டும், பலனுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஏன்னா பாருங்க, இந்த பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் போராட்டங்களையும் துன்பங்களையும் பலவீனங்களையும் சமாதான குறைவுகளையும் ஏற்படுத்திட்டே இருக்கிறான். அவனுடைய நோக்கமெல்லாம், சத்துனுடைய நோக்கமெல்லாம் கலையை விதைக்கணும். அந்த கலையை விதைத்து நன்மைகளை கெடுக்கணும், துன்பங்களை ஏற்படுத்த வேண்டும், பிரிவினைகளை சண்டைகளை உண்டாக்க வேண்டும், நன்மைகளை முழுவதும் கெடுக்க வேண்டும். பொல்லாங்கானவன், பொல்லாப்பான காரியங்களை செய்கிறவன், அக்கிரமக்காரன் அவன், பொய் பேசுகிறவன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவன். அவனுடைய நோக்கமெல்லாம், சாத்தானுடைய நோக்கமெல்லாம் அழிப்பதும் திருடுவதும் கொல்லுவதும் தான். இன்னைக்கு உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. பாதுகாப்பை எடுத்துவிட வேண்டும், பரிசுத்தத்தில் வாழக்கூடாது, அந்த பரிசுத்தத்தை எப்படியாவது கெடுத்து பாவத்தை கொடுத்து தேவனை விட்டு பிரிக்கணும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை எப்படியாவது நிர்மூலமாக்கணும், தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை எப்படியாவது என்ன பண்ணும், சீர்குலைக்கணும். அதுதான் பிசாசினி எண்ணமா இருக்கிறது. அதை தான் அவன் செயல்படுத்திட்டு இருக்கிறான். அப்போ அவன் எப்படி நம்மை விட்டு ஓடி போவான்? நாம் அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது தான் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு சத்ருவுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. சரிங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்கிறோம், ஆனாலும் பிசாசுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்களாகவும் பலன் இல்லாதவர்களாகவும் சாத்தானுக்கு பயப்படுகிறவர்களாகவும் அவனை பார்த்து நடுங்குறவர்களா இருக்கணும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவனை எதிர்த்து நிற்கணும். அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான், நம்ம விட்டு ஓடி போவான். இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம், ஆனால் நாம அவன் ஓடி போடல, நம்ம தான் ஓடி போயிடுறோம். எதிர்த்து நிற்கிற மாதிரி நிற்கிறோம். நான் கடிந்து கொள்கிறேன், உன்னை நான் நிர்மூலமாக்குறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் கூட அவன் நம்மளை பார்த்து பயப்படுறதே இல்லை. சத்ருவானவன் சாத்தானவன் நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்து பயப்படுறதில்ல. அவனுக்கு அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களெல்லாம் எல்லா கிறிஸ்தவர்களையும் இல்லை, நான் அப்படி சொல்லல, அற்பமாக அவனுடைய பார்வைக்கு ரொம்ப அற்பமாக இவங்களெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருக்கான். சரிங்க, எப்போ நம்ம அவனை எதிர்த்து நிற்க முடியும், அவன் எப்பொழுது நம்ம விட்டு ஓடி போவான்னு சொல்லி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். புரியுதுங்களா?
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாத வரையிலும் பிசாசு எதிர்த்து நம்மளால நிற்க முடியாது. எந்த ஒரு கிறிஸ்தவ பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்களோ அவங்களால் மாத்திரமே பிசாசு எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவருக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு விருப்பங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாலே பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. அவன் ஓட முடியாது. இன்னைக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் காரணம் சத்ரு உள்ள நுழைந்து குடும்பத்துக்குள்ளே நுழைந்து தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து எல்லா துர்க்கிரியைகளும் செய்கிறதுக்கு காரணம் பிசாசை எதிர்த்து நிற்க பலன் இல்லாமல் போனதுனால தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியணும். நம்ம என்ன பண்ண தெரியுங்களா? நம்ம என்ன பண்றோம்னா இந்த தேவனுடைய கட்டளையை நம்ம ஏற்றுக்கொள்றதில்ல. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? தேவனை நம்ம குறை சொல்றோம். ஐயோ, நமக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, எல்லாம் குறைவா இருக்குது, பாடுகள் வருது, போராட்டம் வருது, நிந்தனை வருது, அவமானம் வருது, பலவீனம் வருது, வியாதி வருது. இதெல்லாம் சத்துரு கொடுக்கறது. சரிங்களா? இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. நீங்க அப்பதான் சத்துருவை எதிர்த்து நிற்க முடியும். சத்துருவை அப்ப நீங்க எதிர்க்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போயிடுவான். அவன் இன்னைக்கு நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யணும். தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுறதுன்னா என்னன்னா, தேவன் விரும்புகிற காரியங்களை நீங்க செய்யணும். தேவன் கட்டளையிட்டு இருக்கிறவர்களை கை கொள்ளணும். சரிங்களா? அதுதான் கீழ்ப்படியுது. ஆண்டவர் என்ன பண்றாரு? சில காரியங்களை சொல்லுவார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, பாருங்க, கீழ்ப்படியாதவர்களிடத்துல யார் கிரியை செய்யறதுன்னா ஆகாயத்து அதிகார பிரபு. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யலைன்னா, நிச்சயமா பிசாசை உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்க முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு வேதனை, துன்பம், தோல்வி, பலவீனம், போராட்டம், கண்ணீர், வியாதி, அலைச்சல், அவமானம், பாவம், நிந்தை எல்லாமே வரும். இன்னைக்கு நீங்க உங்களை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ சொல்றதை நான் கேட்குறேன், அதற்கேற்றபடி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்களை பார்த்தா பிசாசு நடுங்குவான். உங்களை பார்த்தாவே பயப்படுவான். நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாவே போதும். சரிங்களா? ஆமென். அதுதான் உண்மை. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில்
சோர்ந்து போகிறதற்கும், பலவீனம் அடைகிறதற்கும், வெற்றி இல்லாமல் போகிறதற்கும், குடும்பத்தில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் பிசாசு கொண்டு வந்து அஹ், அஹ், அப்படியே ஒரு விதமான நிறைவில்லாத நிம்மதியில்லாத வாழ்க்கை கொடுக்கறதற்கு காரணத்தை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம முழங்கால் படிட்டா சத்ரு நடுங்கணும், நம்ம துதிச்சா சத்ரு நடுங்கணும், அவனை எதிர்த்து நிற்கணும். ஏ பிசாசே, ஏ பொல்லாத சத்ருவே, தோ நான் உனக்கு முன்னாடி நிற்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வருகிறேன் அப்படின் போது அந்த பிரச்சனைக்காக ஜெபம் ஓடிடுவான். அந்த பிரச்சனையை அவனால் கொண்டு வர முடியாது, அந்த பலவீனத்தை அவனால் கொண்டு வர முடியாது, அந்த பாடுகளை அவனால் கொண்டு வர முடியாது, தோல்வியை கொண்டு வர முடியாது, பாவத்தை கொண்டு வர முடியாது. அன்லெஸ் அன்டில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே. இன்னைக்கு நம்ம குறைவுபட்டு கொள்கிறோம், கர்த்தரை குறைவுபட்டு கொள்கிறோம், ஊழியக்கார மேலே குறை வந்துடுது, சரிங்களா? சபையை நம்ம குறை சொல்லிடுறோம். என்னடா நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோமே, ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில்? சத்ரு எப்பவுமே நம்மை ஜெயம் கொள்கிறானே. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் தெரியுங்களா, நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த பதிலே வரல, இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த பதிலே வரல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும், தேவன் விரும்புகிறத செய்யணும், தேவன் வெறுக்கிறத செய்யக்கூடாது. அப்பொழுதுதான் சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியும், எதிர்த்து நிற்க முடியும். சத்துருவை எதிர்க்க அப்போதுதான் பலன் கிடைக்கும். சத்துருவை எதிர்த்து நிற்க அப்போதுதான் வல்லமை கிடைக்கும். சத்துருவை எதிர்த்து நிற்க அப்பொழுதுதான் சத்துவம் கிடைக்கும். கீழ்ப்படியுள்ள பிள்ளையிடத்துல தான் தேவன் கிரியை செய்ய முடியும்.